ஸ்டார்லிங்க், அதாவது எலன் மஸ்க் உடைய கம்பெனியான ஸ்டார்லிங்க் மற்றும் பிஎஸ்என்எல் கைகோர்த்து விட்டால் ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் ஐடியாவுடைய நிலை எப்படி மாறிவிடும் என்று நீங்க பார்க்க வேண்டும். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். ஸ்டார்லிங்க் அண்ட் பிஎஸ்என்எல் உடைய ஒப்பந்தம் இது உண்மையா இல்லையா? அப்படி ஸ்டார்லிங்க், அதாவது எலன் மஸ்க் உடைய கம்பெனியான ஸ்டார்லிங்க் மற்றும் பிஎஸ்என்எல் கைகோர்த்து விட்டால் ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் ஐடியாவுடைய நிலை எப்படி மாறிவிடும் என்று நீங்க பார்க்க வேண்டும். 2021ஆம் ஆண்டு இதை பற்றிய ஒரு ஆழமான வீடியோவை நாங்கள் போட்டிருந்தோம். அதிலிருந்து ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எடுத்து காட்டப் போகிறேன். அதாவது ஸ்டார்லிங்க் என்கிற இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணும், எப்படி உங்களுக்கு இன்டர்நெட் கிடைக்கும், எந்த அளவில் இந்த நாட்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஜியோ, ஏர்டெலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக இந்த கம்பெனி இருந்தது. இந்த கம்பெனியை முகேஷ் அம்பானி மற்றும் ஏர்டெல் போன்ற கம்பெனிகள் இதை தடுத்து நிறுத்தினார்கள். அதாவது சேட்டலைட் வழியாகவே உங்களுக்கு ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டை ஸ்டார்லிங்க் என்கிற இந்த கம்பெனி கொண்டு வர இருந்தது. எப்படி நீங்க உங்களுடைய டிஷ் டிவியை பொருத்தி கேபிள் டிவி டைரக்டாக உங்களுடைய வீட்டுக்கு வருகிறதோ அதே போன்று ஒரு இன்டர்நெட் ரவுட்டருடன் கனெக்ட் ஆகிவிடும். அதிலிருந்து உங்களுக்கு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கிடைக்கும். எந்த விதமான டிஸ்கனெக்டிவிட்டியும் இருக்காது, எந்த விதமான டவுன்கிரேடும் இருக்காது. எந்த அளவில் அவர்கள் 300 Mbps 300 Mbps உங்களுக்கு கிடைக்கும், 500 Mbps 500 Mbps உங்களுக்கு கிடைக்கும், நேரடியாக சேட்டலைட் வழியாக. பிஎஸ்என்எல்லிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? பிஎஸ்என்எல்லிடம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அவர்களிடம் இருக்கக்கூடிய டவர்ஸ்களை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஎஸ்என்எல்லிடம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய டவருடைய எண்ணிக்கை 68,049. ஏர்டெல்லிடம் இருக்கக்கூடிய டவர்ஸ் எண்ணிக்கை 3,26,000. அதே இடத்தில் ஜியோவிடம் இருக்கக்கூடிய டவர்ஸ்களுடைய எண்ணிக்கை 7,46,000. நேரடியாக பிஎஸ்என்எல் இவர்களை கம்பீட்டே செய்ய முடியாது. இந்த நாட்டு அரசாங்கம் எந்த அளவில் பிஎஸ்என்எலுக்கு எதிராக வேலை பார்த்தது, அவர்களுக்கு 3G சர்வீஸ் கொடுக்கவில்லை, 4G சர்வீஸ் இப்போதான் ரோல் ஆகி கொண்டிருக்கிறது. டாடா குரூப்பின் TCS இதை கையில் எடுத்தவுடன் ஒரு புதிய டீல் போடப்பட்டதாக கூறி வருகிறார்கள். அதாவது ஸ்டார்லிங்குடன் பிஎஸ்என்எல் இந்த ஒப்பந்தம் போடப்பட்ட உடனேயே எந்த விதமான தவறுக்கும் தேவைப்படாது, டைரக்டாக சேட்டலைட் வழியாக உங்களுக்கு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கிடைக்கும். இந்த ஒப்பந்தம் போடப்பட்ட அடுத்த நிமிடத்திலிருந்து மீதம் இருக்கக்கூடிய கம்பெனிகள் எப்படி இந்த காம்படிஷனை எதிர்கொள்வார்கள் என்று அவர்களுக்கே புரியவில்லை. இந்த செய்தியை நான் படிக்கிறேன், கேளுங்கள். தி என்ட்ரி ஆஃப் ஸ்டார்லிங்க் டெக்னாலஜி இன் இந்தியா. கடந்த 3-4 வருடமாக இந்தியாவுக்குள் இந்த டெக்னாலஜியை கொண்டு வருவதற்காக பல்வேறு முயற்சியை எலான் மஸ்க் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆனால் அதற்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய டெலிகாம் கம்பெனிஸ்கள் கொடிப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜூலை 3-4ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 2,50,000 கஸ்டமர்ஸ் மற்ற ஆபரேட்டர்ஸ்கள், அதாவது ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் ஐடியாவை விட்டு பிஎஸ்என்எலுக்கு மாறி இருக்கிறார்கள். ஒரு மிக பெரிய மார்க்கெட்டாக இது பார்க்கப்படுகிறது. ஸ்டார்லிங்கை பொறுத்தவரையில் பிஎஸ்என்எலுக்கும் ஸ்டார்லிங்கிற்கும் TCS வழியாக ஒரு ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடந்து கொள்வதாக பல்வேறு சர்ச்சையான விஷயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த கம்பெனியை பற்றி நாங்கள் 2021ஆம் ஆண்டு போட்ட அந்த வீடியோவிலிருந்து ஒரு சாராம்சத்தை எடுத்து காட்டுகிறேன். எந்த அளவில் இந்த கம்பெனி வந்தால் மற்ற கம்பெனிகளுக்கு எந்தவித வாய்ப்பும் கிடைக்காது. அப்படி இந்த கம்பெனி இந்தியன் கவர்மெண்ட்டை சார்ந்த பிஎஸ்என்எலுடன் கைகோர்த்து விட்டால் என்னெல்லாம் நடக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். அந்த வீடியோவிலிருந்து ஒரு சிறிய பகுதி பாருங்கள். எலன் மஸ்க் என்கிற பெயரை கேட்ட உடனே டெஸ்லா என்கிற பெயர் தான் உங்களுக்கு ஞாபகத்தில் வருகிறது. அதாவது ஒரு எலக்ட்ரிக் கார் தயாரிக்கும் மிகப்பெரிய கம்பெனி. ஆனால் இதோடைய உரிமையாளரான எலன் மஸ்க்கு இன்னும் 2 கம்பெனிகளும் இருக்கிறது, ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் ஸ்டார்லிங்க். ஸ்டார்லிங்க் தான் இந்தியாவிற்கு வர இருக்கிறது. ஸ்டார்லிங்க்குக்காக அந்த டெக்னாலஜியை வழங்கும் கம்பெனி தான் ஸ்பேஸ் எக்ஸ். இந்த கம்பெனி இந்தியாவிற்குள் வந்துவிட்டால் எந்த அளவில் ஒரு டெலிகாம் இண்டஸ்ட்ரியை பிரட்டி போட இருக்கிறார் என்று அதையும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு அளவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஸ்பீட், இன்டர்நெட் ஸ்பீட் வெறும் 10 - 12 Mbps மட்டும்தான். ஒரு ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்போது இதுதான் இந்தியாவில் ஸ்பீட் கிடைத்து கொண்டிருக்கிறது. அதுவும் நகரங்களில், கிராமப்புறங்களில் இன்டர்நெட் ஸ்பீட் என்கிற பெயரில் எதுவுமே கிடைப்பதில்லை. ஆனால் எலன் மஸ்க் உடைய இந்த புதிய கம்பெனி இந்தியாவிற்குள் வந்துவிட்டால் கிராமப்புறங்களில் கூட
300 Mbps ஸ்பீட் உங்களுக்கு கிடைக்கும். 5G ஸ்பீடை விட பல மடங்கு அதிகமான ஸ்பீட். ஏலன் மஸ்க் உடைய இந்த கம்பெனி இந்தியாவிற்குள் வந்துவிட்டால் 300 Mbps இலிருந்து 1 Gbps வரை இன்டர்நெட் ஸ்பீட் கிடைக்க இருக்கிறது. அனைத்துமே வயர்லெஸ் வடிவமாக, அனைத்துமே இலவசமாக, சிந்திக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த விஷயம் வெளிவந்தவுடன் ஜியோ நிறுவனத்தின் அந்த எதிர்காலம் கேள்விக்குறியில் மாறிவிட்டது. 4 வருடத்திற்கு முன்னாடி முகேஷ் அம்பானி எந்த அளவில் இலவசமாக அனைத்துமே கொடுத்து வந்தாரோ அதே பாணியில் இன்னைக்கு ஏலன் மஸ்கும் தன்னுடைய பிசினஸை தொடங்க இருக்கிறார். அனைத்துமே இலவசமாக கொடுக்க இருக்கிறார். ஸ்டார்லிங்க் வழியாக சூப்பர் ஸ்பீட் இன்டர்நெட் இந்தியாவிற்கு வர இருக்கிறது. எப்படி ஜியோவின் வருகையால் பிஎஸ்என்எல் அழிந்து விட்டதோ அதே முறையில் இன்னைக்கு ஸ்டார்லிங்கின் வருகையால் ஜியோ அழிய இருக்கிறது. ஜியோ எந்த அளவில் ஒரு புதிய டெக்னாலஜியை உள்கொண்டு வந்தார்களோ, எந்த அளவில் மற்ற கம்பெனிகள் அழிந்ததோ அதே முறையில் இன்னொரு புதிய டெக்னாலஜி இந்தியாவிற்குள் வர இருக்கிறது, ஸ்டார்லிங்க் வழியாக. இந்த கம்பெனியோடைய அந்த டெக்னாலஜியும் நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விதமான வயரும் இல்லாமல் அனைத்து இன்டர்நெட் டெக்னாலஜியும் சேட்டலைட் வழியாக தான் இந்தியாவிற்குள் வர இருக்கிறது. உலகம் முழுவதும் இந்த நபருடைய கம்பெனி இந்த வேலையை தான் பார்த்து வருகிறார்கள். சேட்டலைட் வழியாக, வயர்லெஸ் வழியாக சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட் சர்வீஸ். இந்த கம்பெனியுடைய சேட்டலைட் மற்ற கம்பெனிகளுடைய சேட்டலைட்டை விட 60 மடங்கு கிட்டத்தில் இருக்கிறது. பூமி கிட்ட இருந்து கிட்டத்தில் இருக்கும் இந்த சேட்டலைட் வழியாக வரக்கூடிய அந்த இன்டர்நெட் ஸ்பீடை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஜியோ வழியாக ஒரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் செய்யும் போது என்ன நேரம் எடுத்துக்கொள்கிறதோ அதை விட 60 மடங்கு சீக்கிரமாக ஸ்டார்லிங்க் என்கிற கம்பெனியுடைய இன்டர்நெட்டில் அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகிவிடும், எந்த விதமான வயரும் இல்லாமல். இதுதான் அம்பானியோடைய தூக்கம் கலைய காரணமாக இருக்கிறது. அதாவது ஸ்டார்லிங்கின் இந்தியாவின் வருகை. ஸ்டார்லிங்க் என்கிற கம்பெனியை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருப்பீர்கள். அப்படி இந்த கம்பெனியும் பிஎஸ்என்எல்லும் கை கொடுத்து விட்டால் ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் ஐடியா மாயமாகிவிடும். ஆனால் இந்த கம்பெனியிடம் பிஎஸ்என்எல் ஒப்படைக்கக்கூடாது. இந்த கம்பெனி பிஎஸ்என்எல்லுக்காக ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக மட்டும்தான் இருக்க வேண்டுமே ஒழிய மற்ற கம்பெனிகள் அவர்களும் இது போன்ற காம்படிட்டிவான ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தால் இன்னும் கன்சியூமர்களுக்கு பல்வேறு லாபம் போய் சேர்வதாக எக்ஸ்பர்ட்ஸ்கள் கூறி வருகிறார்கள். எந்த பிளானை வைத்து இன்னைக்கு பிஎஸ்என்எல் தன்னுடைய 4G சர்வீஸை ரோல் செய்து கொண்டிருக்கிறதோ அப்படி இந்த கம்பெனி வந்து விட்டால் அவர்களிடம் 10G சர்வீஸ் போன்ற ஒரு பவர் கிடைத்துவிடும். இதை தாண்டி வேற எந்த நெட்வொர்க்குமே இந்தியாவில் ஆப்ரேட் செய்ய முடியாது. இதை தாண்டி பவர்ஃபுல்லான நெட்வொர்க் வேற எந்த நெட்வொர்க்காலும் இந்த தருணத்தில் கொடுக்க முடியாது என்கிற அந்த உண்மையிலிருந்து பயந்து போன ஜியோ, வோடாஃபோன் அண்ட் ஐடியா நெட்வொர்க், இந்த 3 பேருமே ஜியோ, வோடாஃபோன் ஐடியா மற்றும் ஏர்டெல் நெட்வொர்க் இன்னைக்கு அரசாங்கத்தை நாடி தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள், தயவு செய்து இந்த ஒப்பந்தத்தை தடுத்து நிறுத்தி விடுங்கள் என்கிற அந்த முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நடந்தால் என்ன நடக்கும்? ஸ்டார்லிங்க் என்கிற இந்த நெட்வொர்க் இந்த நாட்டுக்கு தேவையா, தேவையற்றதா? இது போன்ற நெட்வொர்க் வந்துவிட்டால் உங்களுக்கு எந்த விதமான லாபம் கிடைக்கும் என்று நீங்கள் அதை பற்றின கருத்துக்களை கீழே எழுதுங்கள். இதை பற்றின இன்னொரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனை நாங்கள் நாளைக்கு கொண்டு வர இருக்கிறோம். அதுவரை காத்து கொண்டிருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.